வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. கார்த்திகை தீபம் திருநாளில் வீடுகள் மற்றும் கோயில்களில் தீபம் வைத்து வழிபாடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரும் டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது. பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரம் பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் கார்த்திகை தீபம் விளக்கு தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. தொங்கு விளக்கு, 5 முக விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, உருளை விளக்கு என சிறியது முதல் பெரியது வரை தயாரித்து காய வைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சிறிய விளக்கு ஒரு டஜன் 18 ரூபாய்க்கும், பெரிய விளக்கு 5 ரூபாய்க்கும், கோவிலில் வைக்கும் தீபம் 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகும். பொள்ளாச்சியில் இருந்து கோவை மற்றும் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள். இதை பற்றி மண்பாண்ட தொழிலாளர் கூறும்போது, தமிழ்நாடு அரசு சார்பில் களிமண் எடுப்பதற்கு அனுமதி அளித்தும் ஒரு வருடத்திற்கு 1 யூனிட் மட்டும் தருவதாகவும் அது பற்றாக்குறையாக இருப்பதாகவும், தமிழ்நாடு அரசு சார்பில் களிமண் சேர்ந்து கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் என்றும், இந்த களிமண் பற்றாக்குறையால் வேறு குளங்களில் தூர்வாரும் பொழுது அதனை கூடுதலாக பணம் தந்து வாங்கி வருவதாகவும், களிமண் போல் இருப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். மோல்டிங் விளக்கினால் உற்பத்தி மற்றும் விலைவீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆகவும் இப்பொழுது பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் உற்பத்தி குறைந்துள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதேனும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் தொழில் புரியும் நிறுவனங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட சுற்றுலாத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி பொள்ளாச்சி, வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் தொழில் வளர்ச்சிக்கான சிறப்பு கூட்டம் பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. இதில் தொழில் வர்த்தக சபையினர், ஹோட்டல் உரிமையாளர்கள், தனியார் ரிசார்ட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி, வால்பாறை பகுதியில் சுற்றுலா வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்க்ளூடிங் நம்ம பொள்ளாச்சி, வால்பாறையில் நிறைய சுற்றுலா சார் தொழில் புரிபவர்களும் நிறுவனங்களும் சேவை செய்பவர்களும் இருக்கிறாங்க. இவங்களை ஒன்றிணைத்து மேம்பாட்டு பணிகள் செய்வது குறித்த திட்ட ஆலோசனை மற்றும் சிறப்பு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைந்து சுற்றுலாத்துறையை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வதற்கும், சுற்றுலா தலங்களை மேம்பாடு செய்து சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு சமூகமான சூழ்நிலை உருவாக்குவதற்காக தான் இந்த சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சுற்றுலா தொழில் செய்கிற நிறுவனங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும். அதற்குரிய கோரிக்கையும் அதற்குரிய வழிமுறைகளையும் நாம் சொல்லியிருக்கோம். அதை இனி வரும் காலங்களில் சிறப்பாக செய்யும் பொருட்டு அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்யும் என்று உறுதி கூறுகிறோம். சுற்றுலா பயணிகிட்டையும் சரி, நம்ம சுற்றுலா தொழில் செய்கிறவங்ககிட்டையும் ஒரு நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் அப்படி எதுவான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த இ பாஸ் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே நம்ம எவ்வளோ பேர் வால்பாறைக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் ஒரு படிப்பினை கொடுக்குற நோக்கத்தோடு தான். இது ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் படி ஏற்கனவே ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் இந்த திட்டம் இருக்குது. இதனால எவ்வளோ வாகனங்கள் வருது, அதில் எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, இதில் எத்தனை நாள் தங்கக்கூடிய நிலை இருக்குது, அதற்குரிய வசதிகள் அங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிக்கை ரெடி பண்ணுறதுக்காக தான். இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்க, 2 நாள் வால்பாறையில் தங்க போகிறாங்க அப்படின்னா அந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ வர்றாங்க, எவ்வளோ அங்கே காட்டேஜ், ரிசார்ட்டு, நம்ம தங்கும் விடுதிகள் இருக்குங்கிறத ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது, ஒரு குடிநீரோ இல்லை ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியோ இருக்குங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கெடுப்பு. அதுக்காக தான் இந்த இ பாஸ். ஸோ இ பாஸுங்கிறது பின்வரக்கூடிய திட்டங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் முறைப்படுத்துவதற்கான எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக டாஸ்மாக் ஊழியர் மாநிலம் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் பொள்ளாச்சியில் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து காலம்
முறை ஊதியம் வழங்க வேண்டும், நிலையான சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது, பணி நீக்க காலத்திற்கு பிழைப்பூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட டாஸ்மாக் ஊழியர் மாநில பொதுச் செயலாளர் திருச்செல்வன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, மதுபான சில்லறை விற்பனை கடைகளை துவக்கி இன்றோடு 22 ஆண்டுகள் முடிந்து 23வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இந்த கடைகளிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் 22 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் இல்லாமல் தொகுப்பூதியம் என்ற முறையிலே அத்துக்குழுக்களாக நவீன உழைப்புச் சுரண்டலை அரசு ஈடுபட்டு வருவதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்டம் 1981 பிரிவு 3 படி ஒரு தொழிலாளி 2 ஆண்டுகளில் 480 நாட்கள் பணிபுரிந்தால் அவன் நிரந்தரம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆக இவர்கள் 2005ஆம் ஆண்டிலேயே இந்த சட்டப்படி நிரந்தரமானவர்கள். ஆனால் அரசாங்கம் டாஸ்மாக் நிர்வாகமும் இவர்களை நிரந்தரப்படுத்தாமல் அத்துக்கூலிகளாக வைத்துக் கொண்டிருப்பது ஒரு முன்மாதிரி அரசு நிறுவனத்திற்கு ஏற்புடையதல்ல. ஆகவே இந்த பணிநிரந்தர தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரி மதுரையிலே விருதுநகரிலே இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பணிநிரந்தர தகுதி உடையவர்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த ஊழியர்கள் அனைவரையும் பணிநிரந்தரம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வடிவங்களை நாங்கள் போராட்டம் நடத்தி அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். இதுவரை அதை நிறைவேற்றுவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியினுடைய இறுதியில் அதாவது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் டாஸ்மாக் சிஐடி சங்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்று வரக்கூடிய இதர சங்கங்களை ஒன்றிணைத்து பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வால்பாறை வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாக்காளர் படிவங்கள் சோதனை. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வாக்காளர் படிவம் மற்றும் விலாசம், பெயர் மாற்றம், கதவு எண் திருத்தும், வாக்காளர் சேர்ப்பு உள்ளிட்டவைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மாவட்ட டெப்டி கலெக்டர் பாபு, சட்டமன்ற தொகுதி கண்காணிப்பாளர் தலைமையில் வருவாய்த்துறை தாசில்தார் அருள்முருகன் தலைமையில் தற்போது சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் எவ்வாறு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது, வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் தற்போது வால்பாறை பகுதியில் 51,192 படிவங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 32,850 படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது நிறைவு பெற்றுள்ளது. மேலும் தற்போது 64% நிறைவு பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள படிவங்கள் உடனடியாக வழங்கி பூர்த்தி செய்து அதற்குண்டான ஆணை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சம்பந்தப்பட்ட PLO மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணிகளை துரிதமாக முடித்து தர வேண்டும் எனவும் அதற்குண்டான சிக்கல்கள் என்ன என்பதை தீர்வு காணும் வகையில் PLOவிற்கு அறிவுரை வழங்கப்பட்டு அதன்படி தற்போது பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் முடித்து தர வேண்டும் எனவும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கிய தமிழக முதல்வருக்கு உணர்ச்சி பெருக்குடன் நன்றி தெரிவித்த நகரமன்ற உறுப்பினர் முருகானந்தம். பொள்ளாச்சி நகராட்சி கூட்ட அரங்கில் அவசர கூட்டம் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் குமரன் முன்னிலையில் நடைபெற்றது. அவசர கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நகரமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசால் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக பொறுப்பேற்ற முருகானந்தம் அவர்களுக்கு நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முருகானந்தம், சமுதாயத்தில் ஊனமுற்றோர்களை ஏளனமாகவும் அருவருப்பாகவும் நடத்துபவர்களை மாற்றுத்திறனாளி என பெயர் வைத்து தலை நிமிர வைத்தவர் கலைஞர். அவரின் புகழுக்கு பெயர் சேர்க்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கிய தமிழக முதல்வருக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 1,500 3,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.